அருமையான சகோதரனோடு நாங்கள் வந்து சுவிசேஷம் சொல்ல போனோம். இது முக்கியமான விஷயம். La semaine dernière, avec le frère, on a été prêcher l'évangile à Genève. இதே பார்க்கிலே ஒரு ஐயா வந்துட்டு பரிதாபமான நிலையில உடம்பெல்லாம் அழுக்கு யூரின் எல்லாம் போயிட்டு பரிதாபமாக இருந்தார். Dans le parc juste à côté, il y avait un homme qui était d'une condition assez basse. Il urinait partout sur lui et il était pas dans une bonne condition. அதே போல நாங்கள் இந்த ஒரே ரூட்டில் நாங்கள் ஏராளமான பேரை நாங்கள் சந்தித்தோம். அந்த கைவிடப்பட்ட நிலையில ரோட்டிலேயே படுத்து நித்திர ஓடுறாங்க. Et on a vu sur cette rue-là plein d'autres gens qui étaient à la même condition que ce monsieur qui était dans la rue, qui dormait par terre. அப்பொழுது நான் யோசித்தேன், ஆண்டவரே இவர்களை எல்லாம் நாங்கள் ஒரு நல்ல வழிப்படுத்தி இவர்களை ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரலாம். நான் ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார் முடியும் சொல்லி. Et moi j'ai demandé à Dieu, Seigneur, comment on peut faire pour que ces gens-là, il faudrait qu'ils aient une meilleure condition de vie, etc. Et Dieu a dit, c'est possible. அதான் பைபிள்ல யோவான் எழுதின சுவிசேஷம் 1:9 சொல்லப்பட்டிருக்கிறது. C'est pour ça que dans la Bible, dans Jean chapitre 1 verset 9, உலகத்திலே வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. Amen. Il dit que c'est Jésus est la lumière, qui est la vraie lumière qui apporte la lumière aux hommes. அதாவது வந்து எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு இருதயத்தை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அந்த மனுஷனுடைய வாழ்க்கை பிரகாசம் அடையும். C'est de cette manière-là, chaque être humain, tout être humain qui ouvre son cœur à Jésus, à la vraie lumière, sa vie va briller. அதுக்கு நான் சாட்சி. நான் வந்து படிப்பறை இல்லாதவன், இந்த உலகத்தில் ஒன்றுமே தெரியாதவன். அதாவது வந்து நான் ரட்சிக்கப்படைக்கும் முதல் அப்படியே கவலை சோர்வு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இருந்தேன். Je suis un témoin vivant de ça parce que je suis inutile dans la vie normale, j'ai pas d'études, j'ai pas fait d'études, j'ai pas de connaissances, mais Dieu m'a aidé. இதே அவின் இவெண்ட்ல இதே பில்டிங்ல நாங்க ஒரு குரூப்பாக இப்படி நாங்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணும் பொழுது நாங்கள் முழங்கால் படிட்டு நாங்கள் ஜெபிச்சு கொண்டு இருக்கும் பொழுது என்னால் சத்தம் போட முடியல. அந்த ஜெபத்தை நடத்துகிறவர் இவர் எப்படி சத்தம் போடாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது இதை சுற்றி வர ஒளி இருந்தது. Et en fait, quand j'étais en train de prier à ce moment-là, j'étais à genoux et je priais, mais sauf qu'il n'y avait aucun bruit qui sortait, aucun mot qui sortait de ma bouche. Et la personne qui était en face se disait comment ça se fait qu'il ne parle pas. Et il a ouvert les yeux, il a vu que le frère avait de la lumière autour de lui. Amen. அதான் பைபிள்ல எழுதி இருக்கிறது, எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளி. இந்த ஒளி வந்து நான் என்னுடைய வாழ்க்கையில நான் இந்த ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு ஆண்டவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டதுக்கு பிறகு அதுக்கு முதல் நான் இந்த சந்தோஷத்தை நான் ஒரு கால் அனுபவித்ததே கிடையாது. ஒளி என்று சொன்னால் சந்தோஷம், எங்களுக்குள்ளே அறிவு ஞானம் சந்தோஷம், அதைத்தான் ஒளி என்று சொல்லப்பட்டது. Avant que je vienne à Christ, j'avais pas cette lumière. Et après que je suis venu à Christ, j'ai eu cette lumière qui est là, c'est la joie. Alléluia. Alléluia. இதே நான் என்னதுக்கு இந்த சாட்சியை சொல்றேன்னு சொன்னால், இன்றைக்கு இந்த ரோட்டில் இருந்தவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் நல்லா படித்து நல்ல குடும்பத்திலே 18 வயசு வரைக்கும் படித்து இந்த தாராவுக்கு ஒரு எதிர்பார்ப்போடு அவர்களை வளர்த்து விட்டார்கள். இன்றைக்கு நிலைமை வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி ஆண்டவர் பேசினார். அவர்களுடைய உள்ளத்திலே அந்த ஒளி பிரகாசிக்க அவர்கள் இடம் கொடுக்காதபடினாலே அந்த ஒரு பரிதாபமான நிலைமை வந்தது. இன்றைக்கு இருக்கிறவர்கள் கூட அந்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்காவிட்டால் எதிர்கால சந்ததிக்கு ஒரு கேரண்டி கிடையாது. இந்த மாதிரி நிலைமை வரலாம். அதனால நாங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வழியில நடத்த வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நன்றி. கர்த்தருடைய ஆமென். Il a dit qu'en gros les personnes qui sont là, qui sont dehors, ils ont des parents, ils ont eu des éducations, etc. Mais ils ont fini dans cette situation-là. Pourquoi? Parce qu'ils n'ont pas ouvert leur cœur à la lumière. Et en fait, il dit que si tout le monde ouvre son cœur à la lumière qui est Jésus-Christ, Amen, amen. We give him a round of applause, please.